Hey guys, welcome to my channel Bio World. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் யூனிட் 1ல சாப்டர் 1. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ரொம்பவே டஃப்பான டாஸ்க் தான், ஐ நோ கைஸ். ஓகே, ஐ வில் சப்போர்ட் யூ போத் சப்ஜெக்ட். ஓகே, ஜுவாலஜியும் சரி பாட்னியும் சரி. ஒரு லெசன் முடிஞ்சக்கப்புறமும் உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டெலிகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். லிவிங் ஆர்கனிசம் ஷோஸ் எ லைஃப் சைக்கிள் இன்வால்விங் பர்த், க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெத். இப்போது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வளர்கிறோம், எப்படிலாம் நம்ம டெவலப் ஆகிறோம், அண்ட் தென் ஒரு சர்டைன் ஏஜ் அப்போ வந்து நம்ம பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறோம். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ப்ரோஜனி க்ரியேட் பண்ணுறோம். ப்ரோஜனி இஸ் நத்திங் பட் சைல்டு. ஓகே, இன்னொரு நேம் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. இந்த 3 டேர்மும் ஒரே டேர்ம் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் வர லெசன்ஸில் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோஜனி யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ஸில் நீங்கள் அதிகமாக அதில் படிப்பீங்க. அப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டெத் இறந்து போயிடும். ஓகே, தட் மீன்ஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். இந்த டேர்ம் என்ன சொல்ல வருது? எல்லா ஆர்கானிசமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் டார்வின் வந்து அதிகமாக பேசியிருப்பார். எவால்யூஷன் லெசனில் இது நீங்கள் படிப்பீங்க. இந்த டேர்ம் என்ன சொல்ல வருது? இப்போது நம்ம இருக்கோம், நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதே சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறாங்க நம்ம சைல்டும். ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த திருப்பி பண்ணுறதுனால நம்ம தலைமுறை நீண்டுகிட்டே போகுது. ஓகேவா? எல்லா ஆர்கானிசமும் ஏதோ ஒரு வகையில் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அடாப்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் அமீபாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிக்ஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இந்த லெசன்ஸில் சில ஆர்கானிசம்ஸ் எப்படிலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? ஃபங்கை எடுத்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் வழியாக பண்ணும். அண்ட் தென் ஈஸ்ட் வந்து பட்டிங். அது மாதிரி சில ஆர்கானிசம் எப்படிலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட ப்ரோஜனியை க்ரியேட் பண்ணுதுங்க. அதனால் எல்லா ஒரு ஆர்கானிசமும் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் இது மூலமாக தான் அதோட ப்ரோஜனியை க்ரியேட் பண்ணி ஆகணும்னா ரீப்ரொடக்ஷன் தான் மெயினாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். இது மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக தான் அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இப்போ தான் நான் மேலே சொன்னேன், யங் ஒன்ஸ் க்ரோ அண்ட் மெச்சூர் டு ரிப்பீட் த ப்ராசஸ். அதே தான்டா கண்ணா, திரும்பியும் அவங்க ப்ரோஜனியை க்ரியேட் பண்ணுவாங்களா, அந்த ப்ரோஜனி இதே பிறக்கும், க்ரோ ஆகும், டெவலப் ஆகும், மெச்சூர் ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் அவங்க இறந்துருவாங்க. திருப்பி அவங்க சில்ட்ரன் இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணி குழந்தை அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் இதை என்ன சொல்லுவோம்? நெக்ஸ்ட்டு thus reproduction results in continuation of species introduce variation in organism which are essential for adaptation and evolution of their own kind. ஓகே, இப்போது இந்த வேரியேஷன் வருது பத்தியம், இது எப்போ வரும்னா செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் வரும். ஏசெக்ஷுவல் அப்போது உனக்கு ஐடென்டிக்கலாக பேரண்ட்டுக்கு ஐடென்டிக்கலாக தான் ப்ரோஜனியும் இருக்கும். ப்ரோஜனி ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், டோன்ட் கன்ஃபியூஸ். நான் வந்து ப்ரோஜனி அப்புறம் குழந்தை அப்படின்னு மாற்றி யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காத, ஒரே வேர்ட் ப்ரோஜனினே போயிடுறேன். ஓகேவா? தட் எல்லாமும் ஆஃப்ஸ்ப்ரிங், ப்ரோஜனி, அது சைல்டு, இந்த 3மே ஒரே வார்த்தை தான். இப்போது இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணுற மூலமாக ஸ்பீஷியஸை க்ரியேட் பண்ணுறாங்க. வேரியேஷன் எப்போ வரும்? செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் உனக்கு வேரியேஷன் நீ பார்க்க முடியும். சரியா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போது உனக்கு ஐடென்டிக்கலாக இருப்பாங்க பேரண்ட்ஸ்க்கு. Okay, in continuation of species and introduce variation in organism which are essential for adaptation and evolution of their own kind. Okay, இப்போது இது ரொம்பவே எசென்ஷியல். நம்ம அங்கே ஸ்டார்டிங்கே பார்த்துப்போ ரீப்ரொடக்ஷன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ன்ட்டு. ஓகேவா? இந்த எசென்ஷியல் ப்ராசஸ் மூலமாக தான் நீ எப்படி உன்னோட தலைமுறையை உருவாக்க முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். ஓகே, இந்த பிடிஎஃபை நான் ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னோ நீ அதை படிச்சுக்கோ. ஓகேவா? அந்த வாட் யூ மீன் பை தி டேர்ம் ரீப்ரொடக்ஷன் கேட்பாங்க. இதுக்கு நீ இதெல்லாம் எழுதணும். ஓகே, இதே கண்டென்ட் தான் பாட்னிலையும் இருக்கும். அதில் வரும்போது நான் சொல்கிறேன், இதுக்கு நீ வேறு எழுதணும், அதுக்கு நீ வேறு எழுதணும். அதுதான் உனக்கு பிரச்சனையே.
இந்த 12th பொறுத்த வரைக்கும் சிமிலர் கண்டென்ட்டாகவே இருக்கும் பயாலஜி ஃபுல்லாகவே. நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எதை எங்கே எழுதணுமோ அதை கரெக்டாக எழுதணும், சரியா? நெக்ஸ்ட்டு mode of reproduction. All modes of reproduction have some basic features such as synthesis of RNA, protein, replication of DNA, cell division, growth, formation of reproductive units and their fertilization to form new individuals. என்ன பண்ணும் என்ன பண்ணும்? இப்போ ஒரு சரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண போகுது, ஒரு ப்ரோஜனி க்ரியேட் பண்ண போகுது. அப்போ என்ன பண்ண போகுது? இப்போது ஒரு ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும், ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அப்புறம் செல் க்ரோத், செல் டிவிஷன் நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெசன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நீ இது இல்லைனா கூட இந்த மாலிகுலர் பேசிஸில் இந்த இயரில் படிப்பேன் எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறாங்க, எப்படின்னா ரெப்ளிகேஷன் என்ன, அப்புறம் எப்படி ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நடக்குது. நீ மாலிகுலர் பேசிஸ் செஷனில் இன்னும் டீப்பாக படிப்பேன், சரியா? இப்போ எதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துக்கோ. சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், replication of DNA, cell division, growth, formation of reproductive units and their fertilization to form new individuals. Okay, first இப்போது for example இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் எடுத்துக்கலாம். ஹியூமன் கிட்ட எவ்வளோ இருக்கும்? 46 குரோமோசோம் இருக்கும். அது என்ன கண்டிஷனில் இருக்கும்? டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். அதே கேமெட்ஸ், அவனோட கேமெட்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், அது எடுத்துகிட்டா 23 குரோமோசோம் இருக்கும். ஆப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். இது என்ன மேம்? இப்போது டிப்ளாய்ட்னா டபுள் செட் இருக்கும், ஓகேவா? ஒரு செட் அப்படின்னா 23 குரோமோசோம் இருக்கும். 23 அதான் இந்த இன்னொரு காப்பி இருக்கிறது தான் டிப்ளாய்ட், ஒரு காப்பி இருக்கிறது ஹாப்ளாய்ட். அதுதான் சிங்கிள் செட்டு இருக்குன்னுவாங்க. ஒரு செட்டு மட்டும் இருக்குங்க, அதோட பேர் வேணும்னா அது டிப்ளாய்ட், ஓகேவா? இதுதான் உனக்கு ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளோட சொமேட்டிக் செல்ஸ்லாம் 46 குரோமோசோம் இருக்கும். நம்ம கேமெக்ஸ்லாம் 23 இருக்கும், சரியா? அது ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு ஓம் இருக்குது, ஒரு ஸ்பெர்ம், ஓகேவா? ஒரு ஸ்பெர்ம் இருக்குது. இதில் 23 குரோமோசோம், இதுலேயும் 23 குரோமோசோம் ஆப்ளாய்ட் கண்டிஷனில் தான் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இவங்க 2 பேரும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். 46 குரோமோசோம் டிப்ளாய்ட் கண்டிஷன் 2Nல இருக்கும், ஓகேவா? இதுதான் இந்த மேலே இருக்க கண்டென்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ், அதுதான் இந்த ஓமும் ஸ்பெர்மும் ஃபார்ம் பண்ணி, ஃபீமேல் ஓம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மேல் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைகோட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது என்ன எப்படி இருக்கும்? 46 2N டிப்ளாய்டு. எப்படிங்க? இந்த 23 + 23 எவ்வளோமா? 46. இந்த N + N 2N. ஒரு இண்டிவிஜுவலில் 46 குரோமோசோம் 2N இருக்கும். அவனோட கேமெட்ஸில் மியாசிஸ் நடந்து ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்லுவோம். அது நடந்து ஹாப்ளாய்டாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபீமேலாக இருந்தால் 23 N கேமெட்ஸில் இருக்கும். அதே மேலாக இருந்துன்னா 23 N ஸ்பெர்ம் இருக்கும், ஓகேவா? 23 குரோமோசோம், ஒரு செட் குரோமோசோம், ஓகே? இது வரைக்கும் நம்ம பார்த்தாவா the fertilization to form new individuals. Okay, organism exhibit 2 major modes of reproduction, namely asexual and sexual reproduction. செக்ஷுவல்னால் நத்திங் பட்மா, இப்போ ஒரு கேமெட், ஒரு ஸ்பெர்மும் ஹோமும் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல்னால் வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், ஓகே, தட் இஸ் வி கால் ஏசெக்ஷுவல். கேமெட் இன்வால்மெண்ட்டே இல்லைனா அது ஏசெக்ஷுவல். Reproduction by single parent without involvement of gamete formation is called asexual reproduction. சொன்னா and then offsprings produced are genetically identical. ஓகே, இப்போ கேமெட் இருக்குது, அப்பா கிட்டேருந்து வருது, ஒன்று அம்மா கிட்டேருந்து வருது, சரியா? அவங்கக்கிட்ட சம் டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும், அப்பா கிட்ட ஒரு டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். 2 பேரும் மிக்சிங் இல்லை, பிளெண்டிங் கிடையாது, ஓகே? 2 பேர்கிட்டையும் ஜெனட்டிக்கலி வேரியேஷன் நம்மக்கிட்ட இருக்கும், சரியா? ஆனால் ஏசெக்ஷுவல்ன்றது என்னது? எந்த ஒரு கேமெட் ஃபியூஷனும் கிடையாது. அப்படியே பட்டிங் இல்லை ஃப்ராக்மெண்டேஷன், அதோட பாடியே சொமேட்டிக் செல்ஸே டிவைட் ஆகி இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கோயேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அமீபா இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். அமீபாவில் 46, இப்போ சப்போஸ் நான் சும்மா சொல்கிறேன் 46 இருக்குது. இப்போ இந்த பாடி இப்படியே டிவைட் ஆகுது. அது பட்டிங் பைனரி ஃபிக்ஷன் மூலமாக தான் டிவைட் ஆகும். ஸோ இப்படி டிவைட் ஆகும்போது அதுக்கும் 46 போயிடும். 46 குரோமோசோமும் 2N டிப்ளாய்ட் செட்டும் போய்டும். எதனா ஃபியூஷன் இருக்கா? ஸோ அப்படியே ஐடென்டிக்கல் அம்மா மாதிரியே அப்படியே இருக்கும், ஓகே?
This is we call asexual reproduction. Okay, reproduction by single parent without involvement of gamete formation is called asexual reproduction. The offsprings produced are genetically identical. Okay, இந்த பாயிண்ட் ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே ஓகே and then நோட் பண்ணிக்கோ. the asexual reproduction usually by amitotic division of somatic body cells, hence is also known as somatogenic இல்ல blastogenic reproduction சொல்லுவோம். ஓகே, somatogenic nothing but body cell. ஓகே, body cell divide ஆகி வரது இந்த somatic. When two parents participate in the reproductive process involving two type of gamete, ova and sperm, is called sexual reproduction. இந்த டாபிக் ஃபுல்லாக தான் இப்போ நான் அந்த டயக்ராம் போட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ப்ரோட்டிஸ்டாவில், பாக்டீரியாவில், ஆர்கியில் அண்ட் தென் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் ரிலேட்டிவ் சிம்பிள் ஆர்கனைசேஷன்ஸில் இது இப்படிலாம் இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்குதுமா. ஓகேவா, the often show uniparental inheritance. Uniparental single parent, okay, inheritance காட்டுது without any genetical variation. ஏன்னா ஒரு 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 அமீபாவோ ஏதோ ஒன்று இருக்குது, பாக்டீரியா இருக்குது, அப்படியே டிவைட் ஆகி ப்ரோஜனியை க்ரியேட் பண்ணுது. சரியா, அவ்வளோதான். இது இவ்வளோ தான் நடக்குது. எந்த ஒரு கேமெட் ஃபியூஷனும் கிடையாது. சரியா, அதனால் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது. எப்போ கேமெட் ஃபியூஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் உனக்கு வேரியேஷன் இருக்கும். யூ ஹேவ் டு கிளியர் வித் தட் பாயிண்ட். ஓகே, த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் asexual reproduction seen in animals are fission, budding, fragmentation, regeneration. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் asexual reproduction வந்து அனிமல்ஸில் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஓகே Fission is the division of a parent body into two or more identical daughter individuals. 5 types of fissions are seen in animals. They are binary fission, multiple fission, plasmatomy, stabilization, sporulation. இந்த மாதிரி 5 types of fissions இருக்குது. பைனரி ஃபிஷ் ஃபஸ்ட்டு நம்ம பைனரி ஃபிஷன் பார்க்க போகிறோம். ஒரு 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 ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பைனரி ஃபிஷன். இந்த பேரண்ட் ஆர்கனிசம் டிவைட் இன்ட்டு 2 ஈக்குவல் ஆஃப்ஸ். ஓகே, 2 ஈக்குவல் ஆஃபாக டிவைட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த மாதிரி 2ஆக டிவைட் ஆகி ஒரு பாதி வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும், ஒரு பாதி ஒரு டாட்டராகவும், இன்னொரு பாதி இன்னொரு டாட்டராகவும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதில் இந்த நியூக்ளியஸ் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஏமைட்டாட்டிக்னால் ஒழுங்கு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் நடக்காது. சரியா, இந்த மாதிரி கேரியோகைனசிஸ் நத்திங் பட் இந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர் செல் டிவிஷனில். ஐ ஹோப் ஸோ. அதெல்லாம் நடக்காது. ஓகேவா, மைட்டாசிஸில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் நடக்காமல் ஏமைட்டாட்டிக் அது வந்து இப்படி தான் நடக்கணும், இதுக்காக இந்த மாதிரி டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அந்த அளவுக்கு பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இருக்காது. சரியா, ஹேமைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகும் நியூக்ளியஸ். ஓகே, ஜஸ்ட் லிசன் டு மீ. மைட்டோசிஸ் வந்து என்ன இருக்கும், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ், இந்த மாதிரி 4 ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் கேரியோகைனசிஸ்ன்னு நம்ம மைட்டாசிஸ் நடந்தால் சொல்லுவோம். இது கேரியோகைனசிஸ், இது இன்னொரு பேர் தான் கேரியோகைனசிஸ். ஓகேவா, மைட்டாட்டிக்கலி கேரியோகைனசிஸ். ஓகே, ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ், ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு வந்து அன்காயில்டாக தான் இருக்கும். சரியா, நியூக்ளியஸ் வந்து குரோமோசோம் மாதிரி இருக்கும்னு நினைக்காது, அன்காயில்டாக இருக்கும். அப்புறம் காயில் ஆகும் ப்ரோஃபேஸில், நல்லா வந்து மெட்டாஃபேஸில் காயில்டாக இருக்கும். ஆனாஃபேஸில் நடுவில், மெட்டாஃபேஸில் எல்லாம் நடுவில் இருக்கும். அப்புறம் ஆனாஃபேஸ் அப்போ பிடிச்சி எல்லாம் ஒரு போல் இருக்கும், இன்னொரு போல் கீழே இருக்கும், மேலே இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் டீலோஃபேஸில் ரெண்டும் ஆப்போசிட் போல் போயிட்டு எல்லா ஆர்கனல்ஸும் திருப்பியும் வர ஆரம்பிக்கும். ஒரு தனித்தனி செல்ஸாக டிவைட் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் இந்த சைட்டோகைனசிஸ் நடக்கும். அதுதான் இந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அது வரைக்கும் நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகிருக்கும். சரியா, ஒரே செல்குள்ளே தான் இருப்பாங்க. சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுதுன்னா இன்னொரு செல்லாக மாறும். அதுதான் சைட்டோகைனசிஸ். ஓகே, யூ கேன் கிளியர் வித் திஸ் டேர்ம். ஓகே, binary fission, the parent organism divided into 2 of each of forms a daughter individual. The nucleus divides first amitotically, mitotically, karyokinase followed by the division of cytoplasm. Okay, the resultant offsprings are genetically identical to the parent. இப்போ இங்கே பாரு, இப்போ நீயே பாரு,
ஒரு அமீபா இருக்குது சரியா. இதில் கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்குது, நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, எரலைனா எரினியா இதில் இருக்க எல்லாமே பார்ட்ஸும் பார்த்து வச்சுக்கோமா, இம்பார்ட்டன்ட் ஓகேவா. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிக்ஷன் பைன் அமீபா இதெல்லாம் நீ தனியாக எக்ஸாம்பிள் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் எக்ஸாம்பிள் தனியாக எழுதி வச்சு வந்து ஸ்டிக் பண்ணி அடிக்கடி எடுத்து படிக்கும் போது தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே மறந்து 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 தான் போகும் ஓகேவா. இட் இஸ் காமன் டு ஆல். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறியோ அப்படி தான் ஞாபகம் இருக்கும். நிறைய வாட்டி படிக்கணும் சரியா. யா ஒரு அமீபா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாரு. குரோமோசோம் வந்து டிஸ்இன்டிகிரேட், அந்த முட்டையாக இருக்குது எப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகுது பாரு. நியூக்ளியர் மெம்பரேன் தெரியுதா உனக்கு? அந்த நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். here I can zoom it and show it to you. இந்த இடத்துல பாரு. அதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்னு பாரு. அப்புறம் இந்த டீலோஃபேஸ் நடக்குதா. டீலோஃபேஸ்க்கு அப்புறம் இதில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி மைட்டாசிஸ் மூலமாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். I will refer and tell to you. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குது. கான்ட்ராக்டல் வேக்யூல் ரெண்டுத்துக்கும் போயிடுது பாரு தனியாக. இப்போது டாட்டர் அமீபா அப்படியே பார்க்க பேரண்ட் மாதிரியே தானே இருக்குது டாட்டரும் ஓகேவா. இந்த கொச்சமச்சம் இங்கே கீழே இருக்குது, இந்த ஏன் கொச்சமச்சம் கம்மியாக இருக்குன்னுலாம் என்கிட்ட சொல்லாத. ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஐடென்டிக்கலாக இருக்குது சரியா. certain offsprings are genetically okay. Certain offsprings are genetically identical to the parent depending upon the plane of fiction. Binary fiction is following. Binary fiction is all of the following types. Okay. Very very important content I have to know. Okay. இந்த 4 ஃபிஷன் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். எக்ஸாம்பிள் ஆச்சு அட்லீஸ்ட் கேட்டுருவாங்க. ஓகே, இதை தான் நீ பார்த்துக்கணும். இது என்னது? இது சிம்பிள் ரெகுலர் பைனரி ஃபிக்ஷன், சிம்பிள் ரெகுலர் பைனரி ஃபிக்ஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிக்ஷன், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிக்ஷன், ஆப்ளிக்கல் பைனரி ஃபிக்ஷன். Simple irregular binary fission is seen in irregular shaped organism like amoeba. இப்போ தானே கீழே தானே பார்த்தேன் எப்படி இருந்துச்சு. where the plane of division is hard to observe. எங்கெங்கே உடைக்கிறது, இது எப்படிங்க உடைக்கிறது அப்படின்ட்டு உனக்கு தெரியாது. பைனரி ஃபிக்ஷன் இங்கெல்லாம் தான் நடக்கும் சரியா. the contracted values cease to function and disappear. இந்த இங்கே பாரு, இங்கே இருக்க இந்த கான்ட்ராக்டர் வேக்யூல் இது என்ன பண்ணும்? போயிடும், மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இது போய் இங்கே தெரியுதா உனக்கு? இங்கே கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்கா? இங்கே பாரு, உனக்கு இந்த டயக்ராமில் நல்லா கொடுத்துருக்காங்க பாரு. கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்கா? ஸோ ஃபங்க்ஷன் பண்ணாமல் சீஸ் அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சீஸ்னால் ஸ்டாப். ஓகே, ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். த நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேட் அண்ட் த நியூக்ளியர் டிவைட் மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகுது. மேலே ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன்னால சி தட் மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகுது. தெரியுதா உனக்கு? இந்த இடத்துல டீலோஃபேஸ் ஷேப் காமிச்சிருக்காங்க பாரு. டீலோஃபேஸ் ஓகே. ஆனாஃபேஸ்லேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆனாஃபேஸ் இதுதான் டீலோஃபேஸ். டீலோஃபேஸில் இப்படி உடையும். அப்புறம் சைட்டோகைனசிஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்கும் சரியா. இந்த செல்ஸ் தென் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த மிடில் நடுவில் இந்த மிடில் சென்ட்ரிபிட்டல். ஓகே, சென்ட்ரிபிட்டல். பிளான்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் நடக்கும். அனிமல்ஸ்லாம் சென்ட்ரிபிட்டல் நடுவில் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் மிடில். ஓகே, மிடில் பாரு அப்படியே இந்த எக்ஸாம்பிள் வரேன். இந்த பக்கமும் தள்ளுது, இந்த பக்கமும் தள்ளுது. அப்போ என்ன ஆகும்? நடுவில் இப்படியே சென்ட்ரிபிட்டல் டுவர்ட்ஸ் சென்ட்ரிபிட்டல் மூலமாக செல்லு டிவைட் ஆகிடும். ஓகே, இதுங்க ரெண்டும் பேரண்ட்ஸ்க்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். The cells then constricts in the middle, so cytoplasm divides and forms the 2 daughter individuals. Next, in transverse binary fiction, the plane of the division runs along the transverse axis of the individual. ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்கள். இது பேராமிஷியம் நீங்கள் பாரு. மேக்ரோ மாலிகுல்ஸ் மைக்ரோ மாலிகுல்ஸ் ரெண்டு இருக்குது. இது வரேன், ஜூம் பண்ணுறேன். ஓகே, மேக்ரோ மாலிகுல்ஸ் அண்ட் தென் மைக்ரோ மாலிகுல். இது மைக்ரோ மாலிகுல் ஓகேவா. இந்த ரெண்டு இருக்குது சரியா. இங்கே பாரு, அடுத்த டயக்ராமில் பாரு. ஓரல் க்ரூ, இந்த ஓரல் க்ரூ இதுதான் ஓரல் க்ரூன்னு சொல்லுவோம். அது டிஸப்பியர் ஆகிருக்கு பாரு. அடுத்தது இது மைட்டாட்டிக். இது நல்லாவே நோட் பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் அழகாக நோட் பண்ணு. மேக்ரோ மாலிகுல்ஸ் டிவைட் இன் மைட்டாட்டிக்கலி சரியா. இங்கே பாரு. ஓகே, மேக்ரோ மாலிகுல்ஸ் டிவைடிங் மைட்டாட்டிக்கலி, மைக்ரோ மாலிகுல்ஸ் டிவைடிங் மைட்டாட்டிக்கலி. மைக்ரோலே இது பாரு, நல்லா நோட் பண்ணிக்கோ. மைக்ரோலே எம்ஐ இருக்கா மைட்டாட்டிக்கலி, மேக்ரோ ஏ இருக்கா மைட்டாட்டிக்கலி. ஓகே,
இப்படி இது ரெண்டும் டிவைட் ஆகும். சரியா? இங்கே பாரு, இது எப்படி தெரியுதா உனக்கு? இதுவே மைட்டாட்டிக் இது எலாங்கேட் ஆகுது. இந்த டீலோ ஃபேஸில் தான் இப்படி வரும். சரியா? அப்படியே எலாங்கேட் ஆகி உடஞ்சிரும். அடுத்தது இந்த நியூ ஓரல் குரூப் ஃபார்ம் ஆகுது பாரு. இங்கே இல்லை பாரு, டிஸப்பியர் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகுது பாரு. அடுத்தது நியூ ஓரல் குரூப் ஃபார்மிங். நியூ ஓரல் குரூப் மேலேயும் ஃபார்ம் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே தனியாக சரியாடா கண்ணா? இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 செல்லையும் அழகாக ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டர் வேல்க்யூல். ஸ்டார்டிங்லேயே உனக்கு ஒரு கான்ட்ராக்டர் வேல்க்யூல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகி அவங்க பேராமிஷியம் ப்ரொடியூஸ் ஓகே, டாட்டர் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஞ்சிடியூட்னல் பைனரி ஃபிக்ஷன். இங்கே பாரு, யூக்ளினாயில் எப்படின்னா 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். சரியா? ஒன்று வந்து ஒரு ஷேப்லேயும் இன்னொரு வந்து ஒரு சைஸ்லேயும் இருக்கும். தட் மீன்ஸ் ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக இருக்கும். இதில் வந்து சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதோட ஃப்ளாஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட்டாகவும் ஒன்று லாங்காகவும் இருக்கும். ஓகேவா? இங்கே பாரு, அதோட குரோமோசோம் உள்ளே இருக்குது. உள்ளே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் see it. ஓகே, இங்கே இது உள்ள பற்றி இது ஃப்ளாஜெல்லா, இதுதான் ஃப்ளாஜெல்லான்னு சொல்லுவாங்க யூக்ளினாய். இதுதான் ஃப்ளாஜெல்லா சொல்லுவாங்க. இது பற்றி இங்கே உள்ளே இருக்குது. இதான் இந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோவில் இருக்குது. அடுத்தது குரோமோசோம். அப்புறம் இங்கே பாரு, அடுத்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இங்கே குரோமேட்டட், இது பற்றி குரோமேட்டட் ஃபார்ம் ஆகுது. நத்திங் பட் இப்போ நம்ம குரோமோசோம் நம்மளது எடுத்துட்டோன்னா இப்படி இருக்குமா? இதே மாதிரி இதில் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. சரியா? அவ்வளோதான்டா. இதை தான் நம்ம பாடியில் இருக்கிறது இப்படி குரோமேட்டிட் சொல்லுவோம். இதுதான் குரோமேட்டிட் சொல்லுவோம். இந்த யூக்ளினாயில் குரோமேட்டிட் இப்படி இருக்கும், ரெக்டாங்கிளாக. உள்ளே இருக்கிறது நியூக்ளியை பாடி. உள்ளே இருக்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தியா, நியூக்ளியோலர் பாடி. அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாஜெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாரு. நியூவாக ஒரு ஃப்ளாஜெல்லாம் ஃபார்ம் பண்ணும். சரியா? ஏன்னா 2 இது டிவைட் ஆக போகுது. அப்புறம் இங்கே இந்த பிக்சரில் பாரு, இந்த மாதிரி மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே நியூக்ளியர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நியூக்ளியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதா? நெக்ஸ்ட்டு இங்கே நல்லாவே தெரியும் பாரு, இந்த இடத்துல இந்த இடத்துலையும் நல்லா 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளாஜெல்லா, இங்கே ஒரு ஃப்ளாஜெல்லா. இதுதான் இங்கே ஒரு ஃபர்ரோ இஸ் நத்திங் பட் ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாரு. இங்கே ஒரு குழி மாதிரி ஆகுதா? இங்கே ஒரு லாஞ்சிடியூட்னல் ஃபர்ரோ நடக்கும். இப்படி தான் உன்னோட யூக்ளினா டிவைட் ஆக போகுது. தெரியும், இதுலேயே உனக்கு தெரியும் எப்படி டிவைட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாரு, இப்படி 2 டிவைட் ஆகிருக்கு. இப்படி டிவைட் ஆகிடும். ஃபைனலாக இப்படி டிவைட் ஆகிடுவாங்க. சரியா? இப்படி இந்த இடத்துல ஃபர்ரோ மாதிரி க்ரியேட் பண்ணி அப்படியே உள்ள சென்ட்ரிபிட்டலாக வருவாங்க. எப்படி அப்ரோச் பண்ணது? இப்படியும் உடைவாங்க. சரியா? இப்படி சென்ட்ரிபிட்டலாக வருவாங்க. ஓகே, திஸ் இஸ் த டாட்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் பேரண்ட் பாடி டிவைட் ஆகி டாட்டர் நியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உள்ளே இருக்கிறது நியூக்ளியஸ் தெரியுதா? அப்படியே ஐடென்டிக்கலாக இருப்பாங்கடா ஃபிஷன் நடந்தாலே. இது என்ன ஃபிஷன்? லாஞ்சிடியூட்னல் ஃபிஷன் யூக்ளினாய்ட். இது எப்படி நான் வச்சுக்கிறேன்? யூக்ளினால எல் வருதா? எல் லாஞ்சிடியூட்னல். ஓகே, ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து பேராமிஷியம். மறக்காமல் கரெக்டாக எழுது, தப்பாக மட்டும் எழுதிடாது. இப்போ நம்ம லைன்ஸை படிச்சிடலாம். இன் லாஞ்சிடியூட்னல் பைனரி ஃபிஷன் in longitudinal binary fission, the nucleus and the cytoplasm divides in the longitudinal axis of the organism. Okay, யூக்ளினாய்டு வந்து இப்படி தானே இருக்குது. யூக்ளினாய்டு இருக்குது. இப்படி உடையிறது. ஓகே, இப்படி உடையணும். இதுதான் லாஞ்சிடியூட்னல் சொல்லும். சரியா? அதுதான் மேலே சொல்லியிருக்காங்க. ஓகே, in flagellae, the flagellum is retained usually by one daughter cell. The basal granule is divided into 2 and the new bacillus forms a flagellum in another daughter individual. Example, verticella and euglenoid. இங்கே என்னடா சொல்கிறாங்க? இப்போது இங்கே இந்த டயக்ராமை பாரு, ஒன்று பேரண்ட் கிட்டேருந்து வந்திருக்கும். சரியா? இங்கே சாதாரணமாக இந்த டயக்ராம்லேயே உனக்கே தெரியும், ஒன்று தானே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது இன்னொன்று ஃபார்ம் பண்ணுது. தெரியுதா உனக்கு? இன்னொன்று ஃபார்ம் பண்ணுறது. ஒன்று வந்து அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று அதுவே ஃபார்ம் பண்ணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஜெலம் ரிட்டன் யூஷுவலி பை ஒரு டாட்டர் செல்ஸ். ஓகே, ஒன் டாட்டர் செல். தி பேசல் கிரானுல்ஸ் டிவைட் இன்டு 2, 2 டிவைட் ஆகும். சரியா? அண்ட் த நியூ பேசிலஸ் ஃபார்ம்ஸ் ஏ ஃப்ளாஜெலம் இந்த அதர் டாட்டர் இண்டிவிஜுவல். ஓகே,
ஒரு டாட்டர் செல் இப்போ பேரண்ட் இப்படி இருக்கா, இன்னொன்று ஃப்ளாஜெல்லம் ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இதில் வந்து இந்த மைட்டோசிஸ் எல்லாம் நடந்து இப்படி 2 ஃபார்ம் பண்ணுறாங்க. பாடி டிவைட் ஆகுது சரியா, உள்ள 2 குரோமோசோம் செப்பரேட் ஆகுது. இந்த பாடி டிவைட் ஆகி ஒன்று வந்து டாட்டர் செல்லுக்கிட்ட கொடுக்குது. இந்த டாட்டர் செல் என்ன பண்ணால் இன்னொரு ஃப்ளாஜெல்லம் அதுவே ரெடி பண்ணிக்கும். இதுதான் இந்த கண்டென்ட் டேபிளோட கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வெர்டிசெல்லா யூக்ளினா. நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுறேன். என்ன உனக்கு இது டயக்ராம்லேயே தெரியுதா, எப்படி இருக்குது பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. அன்இக்குவல் ஷேப்பாக டிவைட் ஆகும் சரியா. ஒரு சிமெண்ட்ரிக்கலாக அது டிவைட் ஆகாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக டிவைட் ஆகுது, இப்படி கட் ஆகாது, இப்படியோலாம் கட் ஆகாது. ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அது கட் ஆகும், டயக்னலாக கட் ஆகும் சரியா. அது பார்க்க அன்சிமெண்ட்ரிக்கலாக இருக்கும். தட் மீன்ஸ் அன்இக்குவல் இன் ஷேப் இருக்கும். அதான் நம்ம ஆப்ளிக்யூ டிவிஷன் சொல்லுவோம். சிரேட்டம் வந்து டைனோஃப்ளாஜெலேட்ஸோட ஒரு மெம்பர். The oblique division is a plane of division is oblique. It is seen in dinoflagellates seriatim. Okay, binary fission dinoflagellates வந்து protista வரும். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸில் பைனரி ஃபிஷன், அந்த பைனரி ஃபிஷன்ஸ் பார்த்தோம். ஃபிஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்த்தோம். ஓகே, தி ரெஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய். இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் டூ கமெண்ட்ஸ் வாட் யூ வாண்ட். நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப் சேனல்லையும் சேர்ந்துக்கோங்க. அன்டில் தென் பை பாய்.